தமிழ் சினிமாவுல முக்கிய இயக்குனர் மாரி செல்வராஜோட அடுத்த படம் தான் வாழை. தன்னோட வாழ்க்கையில இருந்த உண்மை சம்பவத்தை மையமா கொண்டுதான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. கலையரசன், நிகிலா விமல், திவ்யா துரைசாமி இவங்க எல்லாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. பெரிய எதிர்பார்ப்புல உருவாகி வெளிவந்திருக்க வாழை படம் எப்படி இருக்கு அப்படிங்கறதான் இந்த விமர்சனத்துல பார்க்க போறோம். 1999 நடந்த கதை தான் இது. கதையோட நாயகன் சிவனானதான் தன்னுடைய அம்மா அப்புறம் அவங்களோட அக்காவோட புளியகுலத்துல வாழ்ந்துட்டு வராங்க. என்னதான் சேட்டைகள் செஞ்சாலும் படிப்புல கெட்டிக்காரரா இருக்கிறாரு. தன்னோட வகுப்பிலேயே அதிக மதிப்பெண் எடுத்து முதல் மாணவனாவும் திகழ்றாரு. பல விடுமுறை நாட்கள்ல தன்னோட தாயோட வற்புறுத்தல்னால வாழைத்தாள் சுமக்கும் தொழிலுக்கு அழைத்து செல்லப்படுறாரு சிவனானதான். வீட்டுல வறுமை அப்புறம் கடன் பிரச்சனையினால படிக்கும் பிள்ளைகளுக்கு கூட இப்படி ஒரு நிலைமை ஏற்படுது. ஆனா சிவனானதானுக்கு இதை செய்ய விருப்பம் இல்ல. இப்படி இருக்க வாழைத்தாறு வியாபாரி கிட்ட வேலை செய்யும் கலையரசன் தொழிலாளிகளுக்கு கூலியா ₹1 ஏற்றி தரும்படி கேக்குறாரு. முதல்ல முரண்டு பிடிக்கிற வியாபாரி கடைசியா அதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. இதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கிறதுதான் மீதி கதையுமே. சின்ன வயசுல தான் அனுபவிச்ச வழிய திரையின் மூலமா அழகாவே நமக்கு காட்டியிருக்காரு டைரக்டர் மாரி செல்வராஜ். சிவனைநாதானின் கதாபாத்திரத்தின் மூலமா மாரி செல்வராஜ் நமக்கு சொல்ல வந்த கதை வலி மிகுந்த விஷயத்த உணர வச்சிருக்கு. ஆசிரியரா வரக்கூடிய நிகிலாவிங்களோட கதாபாத்திரம் நம்ம எல்லாரையுமே பள்ளி பருவத்திற்கு கூட்டிட்டு போனுச்சுன்னு சொல்லலாம். சிவனைநாதானோட இணைஞ்சு சேகர் அப்படிங்கிற கதாபாத்திரம் செய்யும் லூட்டிகளோ ரஜினி கமல் ஹீரோக்களை வச்சு இருவரும் செய்யற சேட்டைகளும் அதக்கலமா இருந்துச்சு. திரைக்கதையில ஒவ்வொரு காட்சியுமே அமைஞ்ச விதம் ரொம்பவே அருமை. குறிப்பா கிளைமேக்ஸ் காட்சி மனச உலுக்கி இருக்கு. பெரிய பாதிப்பையே நம்ம மனசுல ஏற்படுத்தி இருக்கு. நடிகர் நடிகைகளுடைய நடிப்பு சிறப்பா இருந்துச்சு. எந்த குறையுமே இல்ல. ஒளிப்பதிவு அப்புறம் எடிட்டிங்கும் படத்துக்கு ரொம்பவே பலம் சேர்த்திருக்கு. சந்தோஷ் நாராயணனோட பின்னணி இசையும் பாடல்களும் மாரி செல்வராஜோட காட்சிகளுக்கு உயிர் கொடுக்கும் வகையில அமைஞ்சிருக்கு. மாரி செல்வராஜ் நமக்கு கடத்திய வலிக்கு மியூசிக் மூலமா துணை நின்றிருக்காரு சனா. மாரி செல்வராஜோட டைரக்ஷன் அண்ட் ஸ்கிரிப்ட், நடிகர் நடிகைகளோட ஆக்டிங், தாக்கத்தை ஏற்படுத்தின காட்சிகள், கிளைமேக்ஸ் காட்சி, பின்னணி இசை அப்படின்னு ரொம்பவே கலக்கலா அமைஞ்சிருக்கு வாழை படம். எமோஷனல் பாயிண்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெருசா எதுவுமே படத்துல வைக்கல. மொத்தத்துல வாழை திரைப்படம் டைரக்டர் மாரி செல்வராஜோட வலி மிகுந்த கதை அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர்ல போயிட்டு இந்த படத்தை பாருங்க. ஏற்கனவே வாழை படம் பாத்துட்டேன் அப்படிங்கிறவங்க படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.